மாறா மாறா. டேய் கார்த்தி, டேய் டேய் கார்த்தி, என்னடா? மாறா நீ அதை நம்புடா. டேய் மாறா, நான் தப்பே பண்ணலடா. என்னால அவங்கள வாழ முடியாதுடா. எனக்கு எனக்கு பிறந்தா வேணும். அவங்க இல்லாம வாழ முடியாதுடா. நம்ம அம்மா மேல சத்தியம் எதுவும் நடக்கடா மாறா. சரிடா, சரி சரி, நான் நம்புறேன்டா. ஆனா ஓ நீங்க பாரு, இங்க பாரு, என்ன பாரு. தயவு செஞ்சு இந்த குடி இன்னையோட விட்டுரு. குடி ஒண்ணு மட்டும் இல்லடா, கூட இருக்கிற அத்தனை பேர்த்தையும் சேர்த்து அழிச்சிரும். உன் மேல இருக்கிற மரியாதை, மத்தவங்களுக்கு இருக்கிற பாசம், நம்பிக்கை எல்லாத்தையும் கொன்றுண்டா. இது வேணாண்டா, வேணவே வேணாம். எனக்கு வேற வழி தெரியலடா. நீங்க எல்லாருமே என்ன பிருந்தாவை பறக்க சொல்றீங்க. என்னால எப்படி முடியும்? பிருந்தா எனக்கு பல மதிக்கும். நான் இப்படிதான் குடிப்பேன். டேய் 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 டேய், என்னடா? நான் எப்படி விட்டா செத்துருவான். பிருந்தா வேணும்டா. பிருந்தா சரி, இங்க பாரு, இங்க பாரு. பிருந்தா உன் கூட இருந்தா இது எல்லாத்தையும் விட்டுருவல்ல. இனிமே இந்த மாதிரி தப்பான வேலைக்கு போக மாட்டல்ல. சத்தியமா 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 வர மாட்டேன்டா. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். கூட சேருவா. மடிச்சு ஏத்துப்பாளா? அத பத்தி எல்லாம் நீ யோசிக்காத. இங்க பாரு, என்ன பாரு, இங்க பாரு, நான் சேர்த்து வைக்கிறேன். இங்க பக்கத்துல தான்டா, இங்க பார்ல உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருந்தான். கடவுளே, எனக்கு தாலிய கட்டிட்டு வாழ்க்கையவே ஆரம்பிக்காம இப்படி குடிச்சிட்டு சுத்துறாங்களே. கார்த்தியோ கார்த்தி, என்னடா இதெல்லாம்? மாமா, நான் போறேன் மாமா. எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போயிடுறேன் மாமா. அவங்களுக்கு என் கூட வாழவே விருப்பம் இல்ல. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவசரப்பட்டு என்னையும் சேர்த்து கஷ்டப்படுத்தாதமா. கார்த்தி, குடியால இந்த குடும்பப்பட்ட கஷ்டம் எல்லாம் பத்தாதாடா. இப்ப நீயும் ஆரம்பிச்சிட்டியா? உடுத்த ஏதோ மனசுல கஷ்டம் குடிச்சிட்டான். இனிமே அவன் குடிக்காம நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் எதுவும் சொல்லாதீங்க. அவன் ஏற்கனவே நொந்து போயிருக்கான். அவங்களை என்கிட்ட கொடுங்க, நான் கூட்டிட்டு போறேன். நான் பாத்துக்கிறேன் அவங்கள. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் பாத்துக்கிறேன். ரூம்ல படுத்து. அவங்க ஏன் புருஷன் தானே, ஏன் நான் அவங்களுக்கு இந்த பணிவிட பண்ண கூடாதா? நீ போடி போ. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. மாறா, ஏண்டா அவளை கோச்சிக்கிற? புரியாம பேசாத. ஏற்கனவே அவன் விஜய் மேல இருக்கிற கோவத்துல தான் குடிச்சிருக்கான். இப்ப மறுபடியும் காலில் எந்திரிக்கும் போது அவ பக்கத்துல அவன் மூஞ்சி பாத்துட்டு இருந்தானா கோவம் வராது, மறுபடியும் பிரச்சனை வராது. எல்லாத்துக்கும் ஒரு டைம் வேணும். உடனே எல்லாத்தையும் வந்துட்டு நார்மல் ஆகணும்னா எப்படி? நான் பாத்துக்கிறேன். அவன் இன்னைக்கு ஒரு நாள் யார் ரூம்ல தூங்கட்டும். டேய் வா, நாளைக்கெல்லாம் சரியா போயிடும். வா, நாளைக்கு ராகவா போன் எடுத்து வை. பாத்து வா, பாத்து 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 பொறுமையா ஏறு. வா. வீரா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுடி. இப்படி மொத்தமா என்ன வெறுத்து ஒதுக்குனா என்னடி அர்த்தம்? வீரா, வீரா, நான் பேசிட்டே இருக்கேன், நீ போயிட்டே இருக்க. கண்மணி, என்னாச்சு? வீரா உங்ககிட்ட பேச மாட்டாளா? இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்புறம் என்ன, நீ பேசும்போது ஒதுங்கி போயிட்டு இருக்கா? கண்மணி, உன் கூட எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க.
சும்மா எப்பவும் மாதிரி என் மேல கோவமா இருக்கா. கொஞ்ச நாளாவே அவ என்கிட்ட சரியா பேசல. இதுல பிருந்தாக்கும் கல்யாணம் நின்றுருக்கு. அதுக்கு நான் எப்படிங்க காரணமாக முடியும்? அதுக்கு என்கிட்ட கோச்சிட்டு போறா. நான் போறேன். கண்மணி, வீரா, நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கா? இதை விட கஷ்டம் எல்லாம் இனிமேல் தாம்மா வரப்போகுது. நீ தைரியமா நின்னு எல்லாத்தையும் சமாளிக்கணும். என்ன வீரா, நம்மளோட சொத்தே இந்த தைரியம் தான். அது எப்பவும் விட்டுறாத. இந்த அண்ணன் எப்பவும் உன் கூட தான் இருக்கேன். இதை விட கஷ்டம் எல்லாம் இனிமேல் தாம்மா வரப்போகுது. நீ தைரியமா நின்னு எல்லாத்தையும் சமாளிக்கணும். என்ன இதை விட கஷ்டமான காலமா?